வணக்கம். இன்னைக்கு நாம பார்க்க போற ஆவணங்கள் ரொம்பவே ஒரு வித்தியாசமான கலவை. ஆமா, 3 தனித்தனி உலகங்கள் ஒன்னா சேர்ந்த மாதிரி இருக்கு. முதலாவது ஒரு யூடியூப் வீடியோவோட குறிப்பு. இது குவாண்டம் வெப்ப இயக்கவியலை வச்சு ஒரு புது தமிழ் கண்டுபிடிப்பை பத்தி பேசுது. ரெண்டாவதா கண்ணம்மா மைட்னர் விளைவுன்னு ஒரு கோட்பாடு. இது வெற்றிடத்துல இருந்தே எப்படி ஆற்றலை அறுவடை செய்யலான்னு ரொம்ப ஆழமா விவரிக்குது. சரி. கடைசியா வாகைவியன்னு ஒரு சின்ன பையனுக்கும் அவனோட தாத்தாவுக்கும் நடக்கிற ஒரு உரையாடல். ஓ, இது ரொம்ப சுவாரஸ்யமா இருக்கே. ஆமா, அந்த பையன் காந்தத்தை வச்சு விண்வெளிக்கு போய் பூமியை எரிக்கற்கள்ல இருந்து காப்பாத்த போறதா கற்பனை பண்றான். வாவ். இப்போ நம்மளோட நோக்கம் என்னன்னா, இந்த உச்சகட்ட அறிவியல் கோட்பாட்டையும் ஒரு குழந்தையோட அந்த தூய்மையான கற்பனையையும் ஒன்னா இணைச்சு இதுக்குள்ள ஒளிஞ்சிருக்கிற அந்த மையப்புள்ளி என்னன்னு அலச போறோம். நிச்சயமா இது ஒரு அருமையான உரையாடலா இருக்கும். சரி, ஆரம்பிக்கவனா. முதல்ல அந்த யூடியூப் வீடியோல சொல்ற கண்டுபிடிப்புக்கு போவோம். அது ஒரு சாதாரண பேட்டரி இல்ல. இல்லவே இல்ல. அத ஒற்றை புள்ளி ஒருமைப்பாடு, அதாவது சிங்கிள் பாயிண்ட் சிங்குலாரிட்டி தத்துவத்துல வேலை செய்யுதுன்னு சொல்றாங்க. கேட்கவே ரொம்ப பெரிய வார்த்தையா இருக்கே. ஆமா, அந்த வார்த்தையே பிரம்மாண்டமானதுதான். சுருக்கமா சொல்லணும்னா, பிக் பேங் தியரி படி பிரபஞ்சம் உருவாகிறதுக்கு முன்னாடி எல்லா ஆற்றலும் ஒரு சின்ன புள்ளியில் இருந்துச்சு இல்லையா? ஆமா. அந்த ஒரு நிலைய, அதாவது அந்த பிரபஞ்சத்தோட தொடக்கத்தை ஒரு சின்ன பிவிசி குழாய்க்குள்ள கொண்டு வர முயற்சி பண்றதுதான் இந்த ஐடியா. ஒரு பிரபஞ்சத்தோட ஆரம்பத்தையே ஒரு சின்ன பைப்லயா? சரி, அந்த பைப்ல அப்படி என்னதான் இருக்கு? அதோட வடிவமைப்பு ரொம்ப சுவாரஸ்யமானது. அதுல பயன்படுத்துற பொருட்கள் 99.9 தூய வெள்ளி, அப்புறம் துத்தநாகம், செம்பு, கிராஃபைட். ஓகே. இதுல ஒரு சின்ன குறிப்பு இருக்கு. அவங்க பயன்படுத்துற கிராஃபைட்டோட தடிமன் வழக்கத்தை விட 3 மடங்கு அதிகம்னு சொல்றாங்க. அப்போ அந்த தடிமனுக்கு ஒரு முக்கிய காரணம் இருக்கணும். கண்டிப்பா. இதெல்லாம் ஒரு ரெட்டை மூடி போட்ட பிவிசி குழாயில அடுக்கி வச்சிருக்காங்க. பாக்குறதுக்கு எளிமையா இருந்தாலும் இதுக்கு பின்னாடி இருக்கிறத அவங்க சொல்ற கோட்பாடு தான் ரொம்ப சிக்கலானது. இதுல எனக்கு ரொம்ப விசித்திரமாப்பட்ட ஒரு விஷயம் இருக்கு. சொல்லுங்க. இதுல இருந்து மின்சாரம் கிடைக்குமா? ஆனா அது ஒரு துணை பொருள் தானா? ஒரு சைடு எஃபெக்ட் தான் எலக்ட்ரிசிட்டிங்கிறாங்க. ஆமா, அதுதான் முக்கியமான பாயிண்ட். பொதுவா ஒரு பவர் ஜெனரேட்டர் செஞ்சா அதுல இருந்து வர கரண்ட் தானே முக்கியம். இங்க அது இல்லன்னா அப்போ இதோட உண்மையான நோக்கம் என்ன? நீங்க கேட்டது ஒரு அருமையான கேள்வி. இங்கதான் இது வழக்கமான அறிவியல் பாதையிலிருந்து முழுசா விலகி போகுது. எப்படி? இந்த தொழில்நுட்பத்தோட முக்கிய வேலை அணுக்கருவுக்குள்ள இருக்கிற நியூட்ரான் புரோட்டான் பரிமாற்றத்தை நிலைப்படுத்துறது மூலமா ஆற்றலை உருவாக்குறதுன்னு அந்த டாக்குமெண்ட் சொல்லுது. ஓகே, இது இன்னும் ஆழமா போகுது. அக்கோலா, அதெல்லாம் பிரபஞ்சத்துல நடக்கிற மிக பெரிய விஷயங்கள். ஆமா, அது எப்படி ஒரு சின்ன பிவிசி குழைக்குள்ள கொண்டு வர முடியும்னு சொல்றாங்க. இது கேட்கறதுக்கே ஏதோ சயின்ஸ் ஃபிக்ஷன் படம் மாதிரி இருக்கு. சரிதான். இந்த செயல்பாடு எப்படி நடக்குதுன்னு விளக்குறதுக்கு தான் இந்த கண்ணம்மா மைட்னர் விளைவுங்கிற கோட்பாடு வருது இல்லையா? ஆமா, கரெக்ட். அது என்னன்னு கொஞ்சம் புரியுற மாதிரி சொல்ல முடியுமா? நிச்சயமா. இப்போதான் நம்ம இந்த விஷயத்தோட மையத்துக்குள்ள போறோம். அந்த டாக்குமெண்ட் படி இது 3 முக்கியமான படிகள்ல நடக்குது. முதல் படி காந்த முடக்கம். மேக்னெட்டிக் லாக். காந்த முடக்கம். முடக்கம்னா என்ன? லாக் பண்றதா? குவாண்டம் உலகத்துல எல்லாமே அசைஞ்சிட்டே இருக்குன்னு படிச்சிருக்கோமே. நல்ல கேள்வி. இது ஒரு பூட்ட போட்டு பூட்டுற மாதிரி கிடையாது. இதை இப்படி கற்பனை பண்ணிக்கோங்க. குவாண்டம் உலகத்துல ஒரு துகள், ஒரு ஆவி மாதிரி. சரி. அது சுவர்களை கூட ஊடுருவி போகும். அதுக்கு பேர் தான் குவாண்டம் டனலிங். ஆனா இங்க இந்த சக்தி வாய்ந்த நியோடைமியம் காந்தப்புலம் அந்த ஆவிய திடப்பொருளா மாத்தி ஒரே இடத்துல நிக்க வச்சிடுது. அதால அந்த சுவரை தாண்டி போக முடியாது. ஓ, அப்ப ஆற்றல் கசிஞ்சு வெளியேறாம ஒரே இடத்துல தேங்கி நிக்குதா? சரியா சொன்னீங்க. இந்த டாக்குமெண்ட்ல இதுக்கு ரொம்ப டெக்னிக்கலா மேக்ரோ குவாண்டம் டனலிங் தோல்வின்னு சொல்றாங்க. ஆனா சுருக்கமா சொன்னா தப்பிச்சு போக நினைக்கிற ஆற்றலை காந்தம் வச்சு கட்டி போடுறது. ஓகே, இப்ப புரியுது. அதாவது காந்தத்தை கொண்டு ஒரு கதவை அடைக்கிறோம். சரி, அப்படி அடைச்சு கட்டி போட்ட ஆற்றலை அடுத்து என்ன செய்யறாங்க? அதுதான் 2வது படி. ஆற்றல் பிழிதல் மற்றும் பெருக்கம். குவாண்டம் ஸ்குவீசிங் அண்ட் ஆம்பிளிஃபிகேஷன். பிழிதலர்? ஆமா. இப்போ அந்த காந்தம் பிடிச்சு வச்சிருக்கிற எலக்ட்ரான்கள்ல ஆற்றல் ஒரு பெரிய அணைக்கட்டுல தேங்கி நிக்கிற தண்ணி மாதிரி இருக்கு. சரி. இப்போ அந்த சிஸ்டம்க்கு வெறும் 70 மில்லிவாட் அளவுக்கு ரொம்ப ரொம்ப சின்னதா ஒரு அதிர்வு கொடுக்கறாங்க. 70 மில்லிவாட், அது ரொம்பவே கம்மி. ஆமா, அது அந்த அணைக்கட்டோட எல்லா மதகுகளையும் ஒரே நேரத்துல திறந்த மாதிரி. தேக்கி வச்சிருந்த மொத்த ஆற்றலும் ஒரே நொடியில பீறிட்டு வெளியே வருது. அப்போ அந்த சின்ன அதிர்வு ஒரு தூண்டுதல் மட்டும்தான்.
கரெக்ட். இந்த சின்ன அதிர்வு அந்த சிஸ்டம்ல இருக்கிற நீர் மூலக்கூறுகள்ல உள்ள புரோட்டான் நியூட்ரான்களை ஒருமித்த லயத்தோட அதிர வைக்குது. அதோட விளைவு அதோட விளைவு என்ன தெரியுமா? அந்த 70 மில்லிவாட் உள்ளீடு கிட்டத்தட்ட 10 கிலோவாட் வெளியிட பெருக்கப்படுது. என்னது 70 மில்லிவாட் கொடுத்து 10 கிலோவாட் வெளியெடுக்கிறதா? ஆமா. இது சுத்தமா நம்புற மாதிரியே இல்லையே. நாம பள்ளிக்கூடத்துல படிச்ச இயற்பியல் விதிகள் படி நாம கொடுக்கிற ஆற்றலை விட அதிக ஆற்றலை வெளியே எடுக்கவே முடியாதே. ஆற்றல் அழிவின்மை விதியை இது மீறுதே. நீங்க சொல்றது முற்றிலும் சரி. இதுதான் பல பில்லியன் டாலர் கேள்வி இல்லையா? ஆமா, இந்த டாக்குமெண்ட் இதை எப்படி நியாயப்படுத்துது? ஒரு மூடி அமைப்புக்குள்ள, அதாவது ஒரு க்ளோஸ்ட் சிஸ்டம்ல இது சாத்தியமே இல்ல. ஆனா இந்த டாக்குமெண்ட்ல இருக்கிற மைய வாதமே இந்த சாதனம் ஒரு மூடி அமைப்பு கிடையாதுங்கிறது தான். மூடி அமைப்பு இல்லனா அப்போ திறந்த அமைப்பா? ஆமா. அவங்க என்ன சொல்றாங்கன்னா, இது ஒரு மூடிய பெட்டி இல்ல, இது பிரபஞ்சம் முழுக்க பரவி கிடக்கிற ஒரு மாபெரும் ஆற்றல் கடலோட இணைக்கப்பட்ட ஒரு திறந்த குழாய் மாதிரி. ஆற்றல் கடலா? ஆமா. அந்த ஆற்றல் கடலுக்கு பேரு தான் வெற்றிட ஆற்றல் அல்லது 0 பாயிண்ட் எனர்ஜி. ஓ, 0 பாயிண்ட் எனர்ஜி பத்தி கேள்விப்பட்டிருக்கேன். அதாவது நாம வெறுமைன்னு நினைக்கிற வெற்றிடம் உண்மையில வெறுமையா இல்ல, அது ஆற்றல் துகள்கள் தோன்றி மறைஞ்சுகிட்டே இருக்கிற ஒரு கடல். அப்போ இந்த சாதனம்? இந்த காந்த சாதனமோ அந்த 70 மில்லிவாட் அதிர்வும் அந்த ஆற்றல் கடல்ல இருந்து தண்ணியை இறைக்கிற மோட்டார் மாதிரி செயல்படுது. அப்போ அந்த 70 மில்லிவாட் எரிபொருள் இல்ல, அது அந்த பிரபஞ்ச குழாய திறந்து விடுற ஒரு சாவி மட்டும்தான். இது நாம படிச்ச இயற்பியலை தாண்டிய ஒரு புதிய இயற்பியல்னு அந்த ஆவணம் சொல்லுது. அப்போ இந்த சாதனம் ஆற்றலை உருவாக்கல, பிரபஞ்சத்துல ஏற்கனவே இருக்கிற ஆற்றலை உறிஞ்சி எடுக்குதுன்னு சொல்றாங்க. கேட்கவே பிரமிப்பா இருக்கு. ஆமா. சரி, இந்த குவாண்டம் வெற்றிடம் பிளாக் ஹோல்னு பேசி என் தலையே சுத்துது. இந்த மாதிரி ரொம்ப சிக்கலான விஷயங்கள் ஒரு பக்கம், ஆனா நம்ம கிட்ட இருக்கிற இன்னொரு ஆதாரம் இதுக்கு நேர்மாறா ரொம்ப எளிமையா இருக்கு. அந்த வாகைவியன் உரையாடல் தானே? ஆமா, அவ காந்தத்தை வச்சு ஒரு பெரிய கனவு காண்றான். அது எப்படி இந்த விவாதத்தோட இணையுது? அந்த உரையாடல் ரொம்ப இயல்பானது, ஆனா அதே சமயம் ரொம்ப ஆழமானது. பூமிக்கே ஒரு எரிகல் மூலமா ஆபத்து வரப்போதுன்னு அவன் தாத்தா கிட்ட சொல்றான். ஆமா, அதுக்கு அவன் ஒரு தீர்வும் வச்சிருக்கான். அதுக்கு பேரு வாகைவியன் காந்தம். அந்த காந்தத்தை ஒரு ராக்கெட்ல பொருத்தி எல்லாரையும் செவ்வாய் கிரகத்துக்கு கூட்டிட்டு போயிடுவேன்னு சொல்றான். அவன் சொல்றது ரொம்ப சுவாரஸ்யமா இருக்கும். நான் நேஷனல் ஜியோகிராஃபிக், டிஸ்கவரி சேனல் எல்லாம் பாப்பேன், அதான் எனக்கு இதெல்லாம் தெரியும்னு ரொம்ப பெருமையா சொல்றான். ஒரு குழந்தையோட பார்வையில இது ஒரு அழகான கற்பனை. ஆனா இதை எப்படி நம்ம விவாதிச்சுட்டு இருக்கிற இந்த சிக்கலான இயற்பியலோட இணைக்கிறது? முதல் பார்வையில சம்பந்தம் இல்லாத மாதிரி தான் தெரியும். ஆனா கொஞ்சம் ஆழமா யோசிச்சா இங்க ஒரு அற்புதமான இணைப்பு இருக்கு. என்ன இணைப்பு? இது வெறும் குழந்தையின் கற்பனைன்னு நாம ஒதுக்கிட முடியாது. அந்த சிறுவன் என்ன நினைக்கிறான்? மனித குலத்தோட மிகப்பெரிய பிரச்சனையான பூமி அழிவை தடுக்க பிரபஞ்சத்தோட ஒரு அடிப்படை விசையான காந்த சக்தியால முடியும்னு உள்ளுணர்வா நம்புறான். ஓ, அவன் பார்வையில காந்தம் வெறும் இரும்ப ஒட்ட வைக்கிற விளையாட்டு பொருள் இல்ல, அது விண்வெளி பயணத்துக்கும் மனித இனத்தை காப்பாத்துறதுக்குமான ஒரு கருவி. நீங்க சொல்றது ஒரு விதத்துல சரிதான். ஆனா ஒரு குழந்தையோட கற்பனையும் ஒரு சிக்கலான அறிவியல் கோட்பாட்டையும் ஒப்பிடுறது கொஞ்சம் இல்ல, இதுதான் இதுல இருக்கிற முக்கியமான புள்ளி. நாம இதுக்கு முன்னாடி பேசின கண்ணம்மா மைட்னர் விளைவு கோட்பாட்டோட அடிப்படை என்ன? சக்தி வாய்ந்த நியோடேமியம் காந்தங்கள். கரெக்ட். அந்த காந்தங்கள் தான் வெற்றிடத்திலிருந்து ஆற்றல பிழிஞ்சு எடுக்கிறதா அந்த கோட்பாடு சொல்லுது. இப்ப பாருங்க. சொல்லுங்க. ஒரு பக்கம் ஒரு அறிவியல் கோட்பாடு பிரபஞ்சத்தோட மூல ஆற்றலை அடைய காந்தத்தை பயன்படுத்துது. இன்னொரு பக்கம் ஒரு குழந்தை பிரபஞ்சத்துல பயணம் செஞ்சு பூமிய காப்பாத்த காந்தத்தை பயன்படுத்துது. ரெண்டுமே காந்தத்தை ஒரு தீர்வா பாக்குது. ஆமா, ரெண்டு பேருமே தங்களோட மிகப்பெரிய பிரச்சனைக்கு தீர்வா ஒரே அடிப்படை விஷயத்தான் பாக்குறாங்க. விஞ்ஞானி நுண்ணளவுல மைக்ரோ லெவல்ல சிந்திக்கிறார், அந்த குழந்தை பேரண்டளவுல மேக்ரோ லெவல்ல சிந்திக்குது. இப்போ நீங்க சொல்றப்ப அந்த இணைப்பு எனக்கு புரியுது. இது வெறும் ரெண்டுலயும் காந்தம் இருக்குங்கிற மேலோட்டமான ஒற்றுமை இல்ல, இது மனித கற்பனை எப்படி வேலை செய்யுதுங்கிறத பத்தினது. மிகச்சரியா சொன்னீங்க. ஒரு குழந்தையோட உள்ளுணர்வு எந்த ஒரு விஞ்ஞானியோட தேடலுக்கும் ஆரம்ப புள்ளியா இருக்கலாம். ஏன் இது எப்படி இருக்குங்கிற கேள்விகள் தானே எல்லா கண்டுபிடிப்புகளும் பறக்குது. ஆமா, வாகைவியன் எரிகல் பூமியை தாக்கினா என்ன செய்யறதுன்னு ஒரு உண்மையான அச்சுறுத்தலை பத்தி கேக்குறான். அதுக்கான தீர்வை அவன் காந்தத்துல பாக்குறான். ஒருவேளை பல 100 வருஷங்களுக்கு முன்னாடி மின்னலை பார்க்க ஒரு ஆதி மனுஷன்
இந்த சக்திய நம்ம கட்டுப்பாட்டுக்குள்ள கொண்டு வர முடியுமான்னு கற்பனை பண்ணியிருப்பான். இன்னைக்கு அது நம்ம வீட்ல லைட்டா எரியுது. அதே மாதிரி தான் இதுவும். ஆமா, ஒரு அடிப்படை விஷய மிகப்பெரிய விஷயங்களுக்கு பயன்படுத்த முடியுங்கிற உள்ளுணர்வு ஒரு குழந்தையோட கற்பனையிலயும் இருக்கு, ஒரு விஞ்ஞானியோட கோட்பாட்டிலயும் இருக்கு. இதுதான் அறிவியலை முன்னோக்கி நகர்த்துற உந்து சக்தி. அப்போ நாம இன்னைக்கு பார்த்த இந்த ஆவணங்களோட சாராம்சத்தை இப்படி சொல்லலாமா? சொல்லுங்க, கேப்போம். ஒரு பக்கம் குவாண்டம் வெற்றிட ஆற்றல், ஒற்றை புள்ளி ஒருமைப்பாடுன்னு உச்சகட்ட அறிவியல் கருத்துக்களை அடிப்படையா வச்ச ஒரு கண்டுபிடிப்பு. இன்னொரு பக்கம் எரிகல்ல இருந்து நம்ம காப்பாத்திக்க காந்த ராக்கெட்ல செவ்வாய்க்கு போகலாங்கிற ஒரு குழந்தையோட எளிமையான ஆனா ஆழமான கற்பனை. இது ரெண்டும் வெவ்வேறு பாதைகள்ல பயணிச்சாலும் காந்தம்ங்கிற ஒரே புள்ளியில வந்து சந்திக்குது. ஆமா, இந்த இரண்டு பார்வைகளும் சரி தவறுங்கிறத தாண்டி உங்களை ஒரு முக்கியமான கேள்வியோட விட்டுட்டு போகுது. என்ன கேள்வின்னு சொல்லுங்க. இந்த ஆவணங்கள் சொல்றபடி பார்த்தா நுண்ணளவுல குவாண்டம் துகள்களை கட்டுப்படுத்துறதுக்கும் பேரண்ட அளவுல கோள்களுக்கு பயணம் செய்யறதுக்கும் காந்த விசை மாதிரியான அடிப்படை விசைகள் பயன்படும்னு தெரியுது. அப்படியானா நாம இன்னைக்கு அறிவியல் புனைக்கதைகள்னு நினைக்கிற விஷயங்களுக்கும் நாளைக்கு நிஜமாக போற தொழில்நுட்பத்துக்கும் நடுவுல இருக்கிற எல்லைக்கோடு உண்மையிலே எங்க இருக்கு? நல்ல கேள்வி. இந்த கண்ணம்மா மைட்னர் விளைவுங்கிறது ஒரு வேலை செய்யாத கோட்பாடா இருக்கலாம், அல்லது மனித குலத்தோட அடுத்த ஆற்றல் புரட்சிக்கான ஒரு வரைபடத்தோட முதல் பக்கமா கூட இருக்கலாம். இத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு யோசிச்சு பாருங்க.